மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய விமானப்படை வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர். இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆக்சியம் போர் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக விமானப்படை கேப்டன் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல ஆயத்தமாகினர். 6 முறை ஆக்சியம் திட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகல் 12:01 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் சுபான்சு சுக்லா குழுவினருடன் ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed AX4. இந்த ராக்கெட் 8 நிமிடங்களில் முதற்கட்டமான புவிவட்ட சுற்றுப்பாதையை எட்டியது. முதற்கட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் வெற்றிகரமாக பூமிக்கும் திரும்பியது. It's not just a feat of engineering, but an act of goodwill. Benefit of every human, everywhere. Over to you, sir. தற்போது பால்கன் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து பயணிக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் இன்று மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும். ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து 2வது இந்தியராக விண்வெளிக்கு சென்ற சுபான்சு சுக்லா மூவர்ண கொடியுடன் பயணிப்பது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். Drogie Polki i Polacy, dziś robimy ogromny krok w stronę przyszłości technologicznej Polski. Polski opartej na nauce, wiedzy i wizji. Niech ta misja będzie początkiem epoki, w której nasza odwaga i nieustępliwość kształtują nowoczesną Polskę. இந்நிலையில் சுபான்சு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து அவரது குடும்பத்தினர் பெருமிதத்துடன் கண்டுகளித்தனர். விண்கலம் விண்ணில் பாயத் தொடங்கியதும் அவரது தாயார் ஆனந்த கண்ணீருடன் இறைவனை பிரார்த்தித்தார். விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதும் சுபான்சு சுக்லாவின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக சுபான்சு சுக்லாவின் பெற்றோர் பெருமிதத்துடன் கூறினர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சு சுக்லா குழுவினர் 14 நாட்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்வர். இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யானுக்கு சுபான்சு சுக்லாவின் இந்த பயணம் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, ஹங்கேரி, போலந்து மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களை ஏற்றிக்கொண்டு விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டதை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அடைய உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கை, வாழ்த்து, எதிர்பார்ப்பையும் அவருடன் எடுத்துச் செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவருக்கும் மற்ற விண்வெளி வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதருடன் சர்வதேச விண்வெளி பயணத்தை காணொலி மூலம் கண்டுகளித்தார். விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் திருப்பத்தூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் ஆம்பூருக்கு சென்ற முதலமைச்சர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது மக்களின் குறைகளை கேட்டறிந்தும் அவர்களது கைகளை குலுக்கியும் உற்சாகப்படுத்தினார். இரவு 10:40 மணி அளவில் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 9 அடி உயரமுள்ள வெண்கல சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 65 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து ஓய்வெடுப்பதற்காக அங்கிருந்து சுற்றுலா மாளிகைக்கு சென்றார். முதலமைச்சரை காண ஏராளமானோர் கூடியதால் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. பொதுமக்கள் குவிந்திருந்த இடத்தில் அடுத்தடுத்து 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வுக்காக சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக முதலமைச்சர் சென்றார்.
சென்னையிலிருந்து சாய்நகர் ஷீரடி விரைவு ரயிலில் அவர் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்தார். அங்கிருந்து வேலூர் சென்ற நிலையில் வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுகவினர் பொதுமக்களுடன் சேர்ந்து மேளதாளங்களுடன் முதலமைச்சரை மலர் தூவி வரவேற்றனர். புதிய பேருந்து நிலையம் அருகே வந்தடைந்ததும் வாகனத்திலிருந்து இறங்கி சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாவட்ட திமுக அலுவலகம் வரை முதலமைச்சர் நடந்து சென்றார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் ஆர்வமாக முதலமைச்சருடன் கைகுலுக்கினர். இதனைத் தொடர்ந்து சுமார் 197 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள வேலூர் பெண்லன் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 7 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் 2 துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பூத் கமிட்டியில் இருப்பவர்கள் யாருக்கும் குற்றப்பின்னணி இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 2 நாட்களாக நடைபெற்றது. சென்னையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதன்கிழமை காலை நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக தெரிகிறது. குறிப்பாக புதிதாக நியமிக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மீது எந்தவித வழக்குகளும் குற்றப்பின்னணிகளும் இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு குற்றப்பின்னணி இருக்கிறதா என்பது குறித்து நன்கு ஆராய்ந்து நியமிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வழக்குகள் உள்ள நபர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் அவர்களை மாற்றி புதிய நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இந்த பணிகள் அனைத்தும் வரும் 10ஆம் தேதிக்குள் நிறைவடைய வேண்டும் என்றும் அதன் பின்னர் தனது சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும் நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை பெய்த நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா என்ற அச்சம் எழுந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கனமழை பெய்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் கடந்த ஜூலையில் நிகழ்ந்த கடுமையான நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது கேரள மாநிலம் வயநாடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சூரல்மலை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ராணுவத்தினர் அமைத்த தற்காலிக பாலத்தை நெருங்கும் அளவுக்கு நீர் செல்கிறது. சூரல்மலை பகுதியில் இருந்து முண்டக்கை செல்லக்கூடிய பகுதியில் சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் மரங்கள் வேரோடு சாய்ந்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக வயநாடு ஆட்சியர் மேகஸ்ரீ தெரிவித்துள்ளார்.